இப்போ மீனை வெட்டி நல்லா சுத்தமாக அலசிக்கிட்டு இருக்கும். இப்போ மீனுக்கு உப்பு போட்டு வரவ தயாராக இருக்கு. இப்போ சிக்கன் பொடி போட்டுக்கலாம், அது கடலை மாவு போட்டுக்கலாம், அடுத்து சோள மாவு போட்டுக்கலாம். சமைக்கிறதுக்கு தேவையான வரவு வரவு வாங்க. இப்போ மீனை பொரிக்க தயாராகிடுச்சு. தீயை பொருத்தி வைப்போம். தீயை பொருத்தியாச்சு. இப்போ தீயை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. காயமும் எண்ணெய் ஊற்றலாம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுப்ப நல்லா கதை கதைன்னு எரியுது. சமையா சமைக்கிறோம், சமையா ருசிக்கிறோம். சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பாக்கெட்டே ஊற்றிடலாம். எண்ணெய் காயவும் மீனை போட்டலாம். இப்போ மீனை போட போறோம். இப்போ மீன் பயங்கரமா பொரியுது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மீன் நல்லா வெந்ததுக்கு இருக்கு. சாப்பிட உட்கார்ந்து இருக்கோம். பார்க்கவே இந்த புள்ள மாம்பழத்தை ஒட்டாலும் வச்சுட்டு எங்களுக்கு கூட தரமா இருக்கு. இந்த பிள்ளை எங்களுக்கு கூட இந்த பிள்ளை தரையே இப்ப மீனை கிண்ட போறோம். சரியான காத்தா இருக்கு. தீய அனலா இருக்கு. வாங்க மக்களே, இப்ப மீனை எடுக்கலாம். மீனை பார்க்கவே எச்சு ஊறுதுங்க. இங்க பாருங்க, மீன் பார்க்கவே எச்சு ஊறுது. எப்படி இருக்க போறோம் தெரியல. இப்ப சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். செம டேஸ்டா இருக்குங்க. இப்ப எனக்கு திண்டு பார்க்க போறேன். இவன் எப்படி டேஸ்ட் இருக்க போகுது சொல்லு. மீன் செமையா தயார்.